الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरे रहम और करम और अफ़्व और दरगुज़र का तुझे वास्ता सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमे पीराने सलासिल का पीर नूरी का पीर आरिफ का पीर इमदाद वास्ता या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा हम सबको मग़फ़िरत फरमा हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा बेजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम के பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீபுர் உலகத்தின் ரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ഖൈറു உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர் வழியையும் பெற்ற அவுலியாக்கள் ஆரிஃபீன்கள் சூஃபியாக்கள் ஷேகுமார்களுடைய தொடர்பை நிஸ்பத்தை பையாத்தை முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். நம் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்த தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவனுடைய பாக்கியங்களை நிஅமத்துகளை பரிபூர்ணமாக
ஆக்கக்கூடிய வழிமுறை அது ஒரு ஆச்சரியமான அதிசயமான முறையில் அல்லாஹ் தஆலா அவனுடைய பாக்கியங்களை பரிபூர்ணமாக ஆக்குவான். அவன் கொடுத்த பாக்கியத்தை பரிபூர்ணமாக அவன் ஆக்கும் பொழுது அதற்கு முன்னால் கடுமையான சோதனைகள், கடுமையான நெருக்கடிகள், அதற்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை பூர்த்தியாக ஆக்கும். அலம் நஷ்ரா சூரால் அல்லாஹ் சொல்லுவான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்தோடு தான் பாக்கியம் இருக்கிறது. கஷ்டம், நம்ம பாக்கியம் நமக்கு வேணும்னா பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க போகிறான்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி அல்லாஹ் கஷ்டத்தை கொடுக்கும். நிச்சயமாக கஷ்டத்தோடு தான் பாக்கியம்னா அதுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க பெரும் பாக்கியம். பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க போகிறான்னா அது தனியாக வராது, ஒரு சிரமத்தோடு தான் வரும். அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறான். எப்படி குழந்தை 10 மாதம் சுமக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக சிரமங்கள் என்ன செய்யுது, அதிகமாகுது. 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், இப்படி மாதம் கூட கூட சிரமங்கள் என்னாகும், அதிகமாகும். கடைசியில் குழந்தை பிறக்குது, எப்படி உச்சகட்ட சிரமம், மரண வலியை கொடுத்து தான் அல்லாஹ் உலகத்திலேயே ஒரு பெரும் பாக்கியம்னா குழந்தை பாக்கியம் தான். மனுஷன் தானே படைப்புகளில் சிறந்தவன், மனுஷனோட சிறந்தது இருக்குதா? அப்போ சிறந்த படைப்பை அல்லாஹ் தஆலா பாக்கியமாக அந்த பாக்கியத்தை கொடுக்கணும்னா மரணத்துடைய வலியை கொடுத்து தான் அல்லாஹ் என்ன செய்யலாம், கொடுக்கணும். இது அல்லாஹ்வுடைய சுன்னத்து. அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம், அப்படியே வானத்திலிருந்து 2 மலக்குகளை இறக்கி அப்படியே குழந்தைய நல்ல ஒரு வானத்திலிருந்தே அழகாக ஒரு நல்ல பூந்தொட்டியில் வச்சு அழகாக கொண்டு வந்து கையில் கொடுக்கலாம். அல்லாஹ்னால முடியாதது இல்லை, ஆனால் அல்லாஹ்வுடைய சுன்னத், அவ்வளோதான். அல்லாஹ்வுடைய வழிமுறை. இப்போ நாமெல்லாம் கிஃப்ட் பண்ணால் எப்படி கொடுப்போம், நல்ல பாக்ஸில் வச்சு அழகாக அதை பேக் பண்ணி அதுக்கு மேலே பூ அது இது என்னென்னமோ வச்சு எவ்வளோ டெக்கரேஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி என்ன செய்வோம், கொடுப்போம். எல்லாம் நினச்சி அது மாதிரி டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைன்றது அல்லாஹ்வுடைய கிஃப்டா இல்லையா? அதை விட பெரிய கிஃப்ட் இருக்குதா? ஆனால் அல்லாஹ் எப்படி கொடுக்குறான், அல்லாஹ்வுடைய விதிமுறை. அதில் ஏகப்பட்ட ஹிக்மத்துகள் இருக்குது, நிறைய அதுக்கு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய அதாவது அல்லாஹ்வை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ஒரு காரியத்தை எப்படி செய்வான்னு புரிஞ்சிருச்சுன்னா நமக்கு
அதை விட பெரிய பாக்கியம் இல்லை. அல்லாஹ்வை புரிஞ்சுக்கிறத விட பெரிய பாக்கியம் ஒன்றும் இல்லை. வாழ்க்கையே எப்படி ஆயிரும், ரொம்ப உச்சகட்ட சந்தோஷத்தில் ஆயிரும். அல்லாஹ்வை புரியாததுனால தான் வாழ்க்கை கவலையில் கஷ்டத்தில் போகும். அப்போ அல்லாஹ் தஆலா எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுக்குறானோ அதற்கு ஏற்ற ஒரு சிரமத்தை, அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்தோடு தான் கஷ்டம் உடன்தான் மிக பெரும் பாக்கியம் இருக்கிறது. இப்போ நம்முடைய அப்படியே போய்கிட்டு இருக்குன்னா பெரிய பாக்கியம் கிடைக்காது. ஏன்னா வயிறு வீங்கவே இல்லை, அப்படியே அழகாக இருக்கிறாங்க. என்னது வயிறு வீங்கினா அழகாக இருக்கும்? நார்மலாக இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் நான் ரொம்ப நல்லது நினைப்பாங்களா? ஏதாவது எதுவும் நினைக்கிறாங்களா இல்லையா? குழந்தை பார்த்தா அழகு போயிடும்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதனால் அப்படியே இருந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அப்படியே இருக்குது வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோம்? வாழ்க்கை அப்படியே போகணும், எந்த ஒரு சிரமமும் வரக்கூடாது. அப்படியே போயிட்டா அதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படியே போச்சுன்னா எந்த பாக்கியமும் கிடைக்கும். அதுக்காக நாமளே சிரமத்தில் போய் விழுகக்கூடாது. நாமளே சிரமத்தை ஆசைப்படவும் கூடாது. நம்முடைய ஷேகுமார்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடியது, யாரெல்லாம் எங்கள் ஷேகுமார்களுக்கு கொடுத்த எந்த கஷ்டத்தையும் எங்களுக்கு கொடுக்காது, அவங்களுக்கு கொடுத்த எல்லா பாக்கியங்களையும் அவங்க கொடுத்த அவங்க அப்படி கஷ்டப்பட்டாங்க, அவ்வளோ பெரிய கஷ்டம் நம்ம தாங்க முடியாது. அதனால் இப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்? கஷ்டத்தை குறைச்சிக்கிட்டே வரான். ஏன்னா அல்லாஹ் தான் நமக்கு துவா சொல்லி கொடுத்துருக்கான். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா. இறைவா, இந்த துவாவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதில் எல்லா துவாக்களும் இதுக்குள்ளே அடங்கிருச்சு. இந்த ஒரு துவாவில் எல்லாமே அடங்கிருச்சு. அல்லாஹ்தால பெரிய பாக்கியத்தை இந்த துவாவை யார் கொடுத்தது? அல்லாஹ் தான் கொடுத்துருக்குறான். குர்ஆனுடைய ஆயத்தில் இப்படி துவா செய்கிறது அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்கு. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா. யா அல்லாஹ், நாங்கள் மறந்து விட்டால், தவறு செய்தால் எங்களை பிடித்து விடாதே. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கபலினா. எங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு கொடுத்ததை போன்ற கஷ்டத்தை எங்களுக்கு நீ கொடுத்து விடாதே. யார் கற்றுக்கிறது? அல்லாஹ் தான் கற்றுக்கிறது. என்ன? ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா தாகத லனா பிஹி. எங்கள் சக்திக்கு மீறிய, எங்களால் தாங்க முடியாத எதையும் எங்களுக்கு கொடுத்துடாத, எங்கள் மீது சாட்டி விடாது. வஅஃபு அன்னா, மன்னித்து விடு. வஃபிர் லனா, மன்னித்து விடு. வஅஃபு அன்னா விற்று, வஃபிர் லனா மன்னிச்சு. அதுக்கு பிறகு என்ன? வரஹம்னா. இது இவ்வளோ சொல்லிட்டு, இதுதான் இங்கே பாயிண்ட். என்ன? இவ்வளோ தூரம் அல்லாட்ட சொல்லிட்டு கடைசியில் ஒரு பாயிண்ட், வரஹம்னா. யா அல்லாஹ், எங்களுக்கு நீ ரஹமத்து செய். எங்களுக்கு நீ அந்த மௌலானா,
நீதான் எங்களுடைய எஜமான், ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், நிராகரிக்கும் கூட்டத்தை விட்டு எங்களுக்கு நீ உதவி செய். இங்கே காஃபிரீன் அல்லாஹ்வை நிராகரிக்கிறவங்க, ரசூலை நிராகரிக்கிறவங்க, அவுலியாக்களை நிராகரிக்கிறவங்க, அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்களை நிராகரிக்கிறவங்க, பொறாமைப்படுறவங்க, அவங்க யார்? காஃபிர்கள் தான். நமக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்களை பார்த்து யார் பொறாமைப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கிறாங்க. அல்லாஹ் இதுபோல் அநியாயக்காரர்கள், பொறாமைக்காரர்கள், நிராகரிப்பவர்கள் அவங்க என்ன செய்யறதில்லை. ஒருத்தவங்க நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்தா சந்தோஷப்படுறாங்க. அப்போ அவர்கள் அல்லாஹ்வை தான், ஏன்னா அல்லாஹ் தானே கொடுத்துருக்குறான். அல்லாஹ் ஒருத்தர் கொடுத்த பாக்கியத்தை பார்த்து யார் சந்தோஷப்படுகிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுவான், அவர்களுக்கும் அல்லாஹ் பாக்கியத்தை கொடுப்பான். யார் பொறாமைப்படுறாங்களோ அவர்கள் அவரை என்ன செய்யலை, கேவலப்படுத்தலை, அவரை அவர்கள் குற்றம் சொல்லலை, அல்லாஹ்வை குற்றம் சொல்கிறாங்க. அது எப்படி அல்லாஹ் இவருக்கு கொடுக்கலாம், எப்படி இவருக்கு எல்லாம் இந்த பாக்கியத்தை கொடுக்கலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம். இப்போ அந்த மௌலானா, நீதான் எங்களுடைய இறைவன், ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக, இந்த நிராகரிக்கும் கூட்டத்தை விட்டு எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. இப்போ அல்லாஹ்தாலா தான் இந்த துவாவை கற்றுத்தரான். இப்போ வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய சிரமங்கள் நம்முடைய நன்மைக்காகத்தான். இப்போ இன்னைக்கு நம்மை பற்றி என்ன நடந்துகிட்டு இருக்குதோ இது நம்முடைய நன்மைக்கு தான். இது சொல்லுவாங்க, என்றைக்கு ஒரு ஷேக்குக்கு எதிர்ப்பு வருகிறதோ, இன்னைக்கு எதிர்ப்பு வருதோ அன்னைக்கு தான் அந்த ஷேக்கு காமிலாக ஆகிறார். நேரடியான எதிர்ப்பு வரணும். இப்போ அல்லாஹ் நமக்கு இப்போ எதிர்ப்பை கொடுத்துருக்குறான்னு சொன்னால் நம்ம எல்லாம் காமிலாக ஆக்குறோம். காமிலாக ஆக்குறான் என்பதை நாம் சொல்லலை, எத்தனையோ மக்கள் வாயிலாக அல்லாஹ் தான் நமக்கு சொல்கிறான். ஒரு பக்கம் இப்படி என்னது பொறாமை, இது போன்ற பல காரணங்கள்னால இப்படி ஒரு பக்கம் எதிர்ப்புகள், பிரச்சனைகள் எல்லாம் பேசிக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு பக்கம் கூட்டம் இருந்தால், இன்னொரு பக்கம் அல்லாஹ்தாலா அவங்க எதிர்க்கிறத பார்த்து நம்மளை ஆதரிக்கிறதுக்கு நிறைய பேர் அல்லாஹ் இப்போ என்ன செய்கிறான். அவங்க எல்லாம் நமக்காக துவா செய்கிறாங்க. நீங்கள் தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, இது என்னது அல்லாஹ்தாலா நம்மளை பிரபலியமாக ஆக்குறான். நாம் யாருடைய வம்புக்கும் போகலை, இதுவரைக்கும் போகலை, இனியும் போக மாட்டோம். நமக்கு அந்த வேலையே கிடையாது. அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்லாஹ் நம்மளை அப்படித்தான் ஆக்கியிருக்கிறான். அதுதான் நம்ம எதிர்க்கிறவங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கு. இவர் என்னதான் சீண்டுனாலும் வம்புக்கு வர மாட்டேங்கிறாங்க. தெரியாத மக்கள்கிட்ட வம்பு பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்போ நபிமார்கள், வலிமார்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட அல்லாஹ்வுடைய சுன்னத்து தான் நமக்கும் ஏற்பட்டு, அதில் நமக்கு சந்தோஷம்தான், ரொம்ப சந்தோஷம்தான்.
ரொம்ப இப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். நம்ம என்ன செய்யலை, வருத்தப்படலை. நம்ம இது போல் நம்ம திக்ரு மஜ்லிஸ் நடத்துகிறோம், இதெல்லாம் பார்த்துட்டு இவர் என்ன ஷேഖா அப்படின்லாம் நிறைய பேர் சில சம்மந்தமே இல்லாத மக்கள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் தலைமையிலேருந்தே ஒரு ஷேഖு தான், இது வரைக்கும் ஒரு ஷேഖு தான்ன்றது வந்துருச்சா இல்லையா? இவ்வளோ காலமாக இப்போ அவரை நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. இப்போ இருந்தால் தானே நீக்க முடியும். இப்போ எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிட்டாங்க, இவ்வளோ காலம் அவங்க சொல்படி இவ்வளோ காலம் ஷேഖு, இப்போ நாங்கள் நீக்கிறோம். உண்மை ஹக்கீகத்துப்படி அது உண்மை தான். என்னது அது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா? இப்போ நீக்கிறதுன்றது செல்லுமா செல்லாதா? நீக்கிறது செல்லுன்னா தானே அது இதாகும். செல்லாதானே என்ன பண்ண முடியும்? அப்போ குறைந்த அறிவுடையவர்கள் கூட தெரியும் இது என்ன ஆகாது, இது செல்லாது. இத்தனை வருஷமாக இவங்க இருந்தாங்களே, இத்தனை வருஷமாக அப்போ யார் இத்தனை வருஷமாக இவங்களா இப்போ தானே இவங்க வந்திருக்கிறாங்க, இவங்களா கொடுத்தது? இவங்க பையத்து கொடுத்தாங்களா, இவங்க ஹிலாபத்து கொடுத்தாங்க? ஆரிஃப் சர்க்கார் அவங்களுடைய பையத், அவங்களுடைய ஹிலாபத். அப்போ அதை என்ன செய்ய முடியாது, எந்த ஷேഖு அவங்க தான் என்ன செய்ய முடியும், கொடுத்த ஷேഖு தான் அதை வாங்க முடியுமே தவிர மற்றவர்கள் வாங்க முடியாது. அப்படின்னா 1000 காரணத்தை வச்சு எல்லாத்துலேயும் வாங்கிடலாம். ஷேഖுடைய கையில், பையத் முரீதுடைய கையில். ஒரு ஷேഖு சொல்கிறார், இவர் என்னுடைய முரீதே இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் முரீத் சொல்கிறார், நான் அவரோட முரீதான்னு சொன்னால் அவர் முரீத் தான். ஒரு ஷேഖு முரீதிலிருந்து நீக்க முடியாது. பையத்து கொடுத்துட்டா அதோட அவருக்கு முடிஞ்சு போச்சு. முரீது இல்லைன்னு சொல்லி ஷேഖு சொன்னாலும் முரீது சொல்கிற வரைக்கும், முரீது சொல்லிட்டாருன்னா அவர் முரீது இல்லை. ஒரு முரீது சொல்லிட்டார், நான் இவருடைய முரீதே இல்லைன்ட்டா அப்போ அவர் என்னது, அவருடைய முரீது இல்லை. அப்போ பையத்து யாருடைய கையில், முரீதுடைய கையில். ஹிலாஃபத்து யாருடைய கையில், ஷேഖுடைய கையில். இதில் இன்னொருத்தர் இப்போ பையத்து முரீதுடைய கையில், ஷேഖு சொல்கிறாரு முரீது இல்லைன்னு 1000 தடவை சொன்னாலும் முரீது சொல்கிறார் நான் முரீதான்னு சொன்னால் முரீது தான். இப்போ ஷேഖுக்கே இதில் உரிமை இல்லைன்னு சொல்லும்போது இன்னொருத்தர் இவரோட முரீதே இல்லை, இவரோட முரீதே இல்லை அப்படின்னா முரீது இல்லாமல் போயிருமா? ஒரு முரீதையே இன்னொரு ஆள் என்ன செய்ய முடியாது, ஒரு பையத்தையே அடுத்த ஆள் எடுக்க முடியாது. அப்புறம் எப்படி ஹிலாபத்தை எடுக்க முடியும்? இப்போ சுஃபியாக்களுடைய வழிமுறையில் இது இல்லை. இப்போ ஹிலாஃபத்து யாருடைய கையில், ஷேഖுடைய கையில். ஷேഖு ஹிலாஃபத்து கொடுக்குறதும் ஷேഖுடைய கையில் தான் இருக்குது, எடுக்கிறதும் ஷேഖுடைய கையில் தான் இருக்குது. ஷேഖ் ஹிலாஃபத்தை கொடுத்துட்டாங்க. முரீது சொல்கிறார், நான் ஹலீஃபா இல்லைன்னு 1000 தடவை சொன்னாலும் ஷேഖு ஹலீஃபான்னு சொன்னால் ஹலீஃபா தான். முரீதுக்கு அதில் உரிமை கிடையாது. ஹிலாஃபத்து கொடுத்துட்டாங்கன்னா, முரீது வாங்கிட்டாருன்னு சொன்னால் முரீதுக்கு என்ன இல்லை, ஹிலாஃபத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஷேഖு என்ன சொல்கிறாங்களோ அதுதான். இப்போ இன்னொருத்தர்
இவர் கலீஃபா இல்லை ஊரே சொல்லுதுன்னா, ஊரே சொன்னாலும் இவர் கலீஃபா இல்லைன்னு ஆக மாட்டார். ஷேக்கு சொல்லணும். எந்த ஷேக்கு ஹிலாஃபத்தை கொடுத்தார்களோ, இப்போ நான் யாருடைய கலீஃபா? ஆரிஃப் சர்க்காருடைய கலீஃபா அதானே வரும். இப்போ ஆரிஃப் சர்க்காருடைய மகன் இருக்கிறாரு, அவருடைய கலீஃபா வருமா அது? அப்படின்னா நூர்ஷா சர்க்காரு கௌஸ் சர்க்காருடைய கலீஃபா, கௌஸ் சர்க்காருடைய மகனாருடைய கலீஃபான்னு சொல்ல முடியுமா? இப்போ யாருடைய கலீஃபாவோ அவர்கள் என்ன செய்யணும்? அவர்கள் கையில் தான் இருக்குது. அவங்க மகன்கள் 1000 பேர் வரலாம், அவங்க ஷேகுமார்களாகவும் இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும். யாரும் என்ன செய்ய முடியாது? வேற கலீஃபாவோ இல்லை அந்த ஷேகோட இன்னொரு கலீஃபா இருக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க இவரு கலீஃபா கிடையாது, இவரு கலீஃபா கிடையாதுன்னா அதுக்கெல்லாம் யாருக்குமே உரிமையே கிடையாது. யாருக்கு என்ன கிடையாது அப்படின்னா எல்லாமே வீணா போயிருமே. ஷேகுமார்களுடைய பிள்ளைகள்லாம் இருந்துக்கிட்டு வேற ஷேகுமார்கள் முன்னாடி வரக்கூடிய ஷேகுமார்களை இவங்க எங்கள் பரம்பரையில் உள்ள பாப்பாவுடைய கலீஃபா தான் இவங்கெல்லாம் கலீஃபா கிடையாது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னா கலீஃபா இல்லைன்னு போயிருமா? அப்போ நம்ம யாரிடத்துல பையத்து செய்கிறோமோ அவர்களுடைய முறிவு தான் நம்மளே தவிர, ஒரு சில்சிலான்னு இருக்குது, அந்த சில்சிலாவுக்கு முறியுது, அந்த சில்சிலாவுக்கு கலீஃபா அப்படின்றது அந்த காலத்தில் ரசூலா காலத்துல இதுவரை கிடையாது. இவர்களுடைய கலீஃபா, அவர்களுடைய கலீஃபா, அவர்களுடைய கலீஃபா, அப்படித்தான் போகுமே தவிர இந்த சில்சிலாவுக்கு இவர் கலீஃபா, அந்த சில்சிலா அந்த சில்சிலாவுக்கு கலீஃபா இப்படியாகும்போது அப்போ அடிப்படையான விஷயங்களே என்னது அறியாமல் இருக்கிறாங்க. எல்லாத்தாலும் அவங்களுக்கு விலைக்கு தரட்டும். நமக்கு அதனால் அவங்க மேலே எதுவும் கோபம் இல்லை, யார் மேலேயும் நமக்கு கோபம் இல்லை, சந்தோஷம்தான், நல்ல வேலை செஞ்சுருக்குறாங்க. ரசூலுல்லாவுக்கும் அப்படி தான் நடந்துச்சு. எல்லா வலிமார்கள் எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய விஷயந்தான் என்ன. அப்போ அதனால் நமக்கு யார் மேலேயும் இதில் சம்மந்தப்பட்ட இதில் நல்லது செய்கிறதுக்கும் நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இது இப்படி இது செஞ்சால் இது கெடுதல் செய்வோம் அந்த எண்ணத்துலேயும் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துக்குமே ஜஸாக்கல்லா, அது எல்லாத்துக்கும் அல்லாஹ்தால நல்ல கூலி தரட்டும். அப்போ அல்லாஹ்தால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அஹ்ஸாப் போர்னு சொல்லுவாங்க, அஹல் போர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கிறதுக்கு அரபு நாடே திரண்டு வந்துடுச்சு. அரபு நாட்டில் உள்ள எல்லா கூட்டமும் சேர்ந்து அகல் போர்னு சொல்லுவாங்க. அந்த போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இப்படி அரபு நாடே திரண்டு வருது, பத்ரு போர் உஹது போர் மாதிரி நின்றுலாம் போர் செய்ய முடியாது. பத்ரு போரில் எல்லாம் வெற்றியை கொடுத்துருக்குறான். அதனால் அப்படியே எல்லா மலக்குகளை இறக்குவான், எத்தனை பேர் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கல, மஷவரா செய்கிறாங்க என்ன செய்யலாம். பெருங்கூட்டம் வராங்க, லட்சக்கணக்கில் மக்கள் மதீனாவை சுற்றிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷவரா பண்ணுறாங்க. அப்போ சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. இது மாதிரியான நேரத்தில் எங்களுடைய நாட்டில் நாங்கள் ஒரு என்ன செய்வோம், ஒரு திட்டம், ஒரு ஐடியா பண்ணுவோம். என்னென்னு சொன்னால், ஒரு பெரிய
அகல் குழி தோண்டுவோம். மதினா 3 பக்கமும் மலைகள், ஒரு பக்கம்தான் வழி. அதனால் அவங்க உள்ளே வர்றதுக்கான அந்த வழி பாதைங்க ஏதோ இந்த 2 மலைகளுக்கு நடுவில் அந்த இடத்த நம்ம என்ன செஞ்சுருவோம், அகல் தோண்டி நம்ம போர் செய்யலாம். ரசூலுல்லாஹ் அதை ஏற்றுக்கிறாங்க. அதுக்காக அகல் தோண்டப்படுது. பெரிய ஒரு சம்பவம். அப்போது அந்த நேரத்தில் நடந்த நிகழ்ச்சி அல்லாஹ் தஆலா என்னெல்லாம் மக்கள் பேசிக்கிட்டாங்க, என்னெல்லாம் சொன்னாங்க, அதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அஹ்ஸாப் சூறாவே எல்லாம் இறக்கி வச்சிருக்காங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த போர் அந்த நேரத்தை நினைத்து பாருங்கள். நிஅமத்துல்லாஹி அலைக்கும் யா அய்யுஹல்லதீன ஆமனு உஸ்குரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ் செய்த நிஅமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். போர் வந்திருக்குது, அல்லாஹ் சொல்கிறான் என்னது நிஅமத்துன்றான். இது ஜாத்கும் ஜுனூதுன், நிறைய படைகள் உங்களை சூழ்ந்து கொண்டது, உங்களை வந்தடைந்தது. இப்போ அர்சல்னா அலைஹிம் ரீஹம் வ ஜுனூதன் லம் தரவு, அவர்கள் மீது காற்றை நாம் அனுப்பினோம். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்னா, ஒரு இரவில் அந்த கூடாரம் தானே அடிச்சிருப்பாங்க, போரில் கூடாரம் அடிச்சிருப்பாங்க. கடுமையான காற்றை அனுப்பி எல்லாம் கூடாரெல்லாம் பிச்சுட்டு போயிடுச்சு. அது மாதிரி நான் உதவி செய்தேன். அதே போல் ஜுனூதல்லம் தரோக, நீங்கள் பார்க்காத படைகளை நாம் அனுப்பினோம். வகான அல்லாஹ் பிமா தஅமலூன பஸீரா, நீங்கள் செய்யக்கூடியதை அல்லாஹ் பார்த்து கொண்டு தான் இருந்தான். அவங்க எப்படி வந்தாங்க, உங்களுக்கு மேலே கீழே உங்களை சுற்றி சூழ்ந்து கொள்கிற அளவுக்கு வந்தாங்க. அப்போ இது ஜாகத்தில் அபுசார், கண்கள் என்ன ஆயிடுச்சு, திகைத்து பயத்தில் என்ன ஆகும் அப்படி ஆயிடுச்சு. வலகத்தில் குலூபுல் ஹனாஜிர, கண்கள் நிலை குத்தி போய்விட்டது. இதயம் தொண்டைக்கு வந்துடுச்சு, நெஞ்சு அடைச்சிக்கிச்சுன்னு சொல்லுவாங்களா இல்லை, எல்லாம் சொல்கிறோம். ததுன்னூன பில்லாஹி துனூனா, அல்லாஹ்வை பற்றி என்னென்னமோ நினைச்சிங்க நீங்கள். எல்லாம் சொல்லி ஹுனாலிக புதுலியல் முஃமினூன், அங்கேதான் மூமின்கள் சோதிக்கப்பட்டார்கள். வஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா, கடினமாக அவர்கள் நடுக்கம், நிலநடுக்கத்துக்கு சொல்லுவாங்க ஜல்சலான், அது மாதிரி அவர்கள் நடுங்க வைக்கப்பட்டார்கள், நடுக்கத்துக்கு ஆளானார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வைது யகூலுல் முனாஃபிகூன, முனாஃபிக்குகள் சொன்னார்கள், வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது அவர்களும் சொன்னார்கள், மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரா, அல்லாஹ்வும் ரசூலும் ஏமாற்றத்தை தான் நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதாவது அவங்களாம் சும்மா பொய்ய சொல்லி ஏமாற்றிட்டாங்க. நம்மளை என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாம் அல்லாஹ் உதவி செய்வான், நம்ம தான் உலகத்தை ஆள போகிறோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, பாரசீகம் நம்ம கையில் வரப்போகுது, ரோம பேரரசு நம்ம கையில் வரப்போகுது. பார்த்தா எல்லாம் அரபு நாடே சுத்து போட்டுருச்சு. நம்மளை நல்லா ஏமாற்றிட்டாங்கப்பா அல்லாஹ் ரசூலும் அப்படின்னு யார் சொன்னாங்க, முனாஃபிக்குகளும் உள்ளத்தில் நோயுள்ளவர்களும் சொன்னார். அதுக்கப்புறம் அதில் பல விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் எல்லாம் மூமின்கள் என்ன சொன்னாங்கன்னு எல்லாம் சொல்கிறேன். வலம்மா ரஅல் மூமினூனல் அஹ்ஸாப், மூமின்கள் இந்த எதிரி கூட்டத்தை, எதிரி கூட்டங்களை பார்த்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், காலு ஹாதா மா வஅதன அல்லாஹு வ ரசூலு, இது அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு சொன்னது தான், இது எங்களுக்கு இதை தான் அவங்க வாக்குறுதி அளித்தாங்க. வ ஸதகல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது என்ன தான், உண்மைதான், உண்மைதான் சொன்னாங்க, இதுதான் சொன்னாங்க, உண்மைதான்.
ஒமா ஜாதஹும் இல்லா ஈமானன் வ தஸ்லீமா, அவர்களுக்கு ஈமானையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தையும் இன்னும் அது அதிகமாக்கி விட்டது. அவங்க இந்த பிரச்சனையை பார்த்த பொழுது அவங்களோட நம்பிக்கை இன்னும் கூடிருச்சு, இன்னும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் இன்னும் அதிகமாகிருச்சு. அப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு அப்படி தான் கொடுத்துருக்குறான். இப்போ நம்முடைய ஈமான் அதிகமாகிருச்சு, நம்முடைய ஈமான் என்ன ஆயிடுச்சு, அதிகமாகிருச்சு. ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் அதிகமாகிருச்சு. நமக்கே நம்ம மேலே கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு, இப்போ உறுதியாயிருச்சு. ஒரு சஹாபி கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமாக, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த கணவர் கேட்குறாரு, நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோமே, நீ எதுவுமே என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை, உனக்கு என்ன வேணும் கேளு. நீ கேட்டதில்லை, நீ கேட்டு எதுவும் நான் வாங்கி கொடுத்ததும் இல்லை, நம்ம ரொம்ப நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உனக்கு என்ன வேணும் கேளு. அப்போ அவங்க சொன்னாங்களே, என்னை தலாக்கு விட்டுருங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, சரி நீ இது வரைக்கும் வாழ்க்கையில் கேட்டதில்லை, நான் தான் சொல்லியிருக்கிறேன் கேளுன்னு, கேட்டால் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன், கேட்டுட்டேன், இப்போ நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல, வாக்குறுதி வேறு கொடுத்துட்டேன், கேட்டால் கொடுக்கணுன்னு என்ன செஞ்சுட்டேன், வாக்குறுதி கொடுத்துட்டேன். சரி நம்ம ரசூல்லாட்ட போய் இதை வைப்போம், ரசூல்லா என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ 2 பேரும் போகிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பார்க்குறதா. வேகமாக போனால் போகிற வழியில் ஒரு கல் தட்டி அவருடைய காலில் காயமாயிருக்கு. அப்போது சரி நினைச்சு போகிறாரு, இல்லை வாங்க வீட்டுக்கு போகலாம். என்ன இப்போ தான் தலாக்கு வேணும், ஒரு ரசூலோட போகலான்னா வீட்டுக்கு போகணும். இல்லை நம்முடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டமுமே எல்லாம் தரல, கஷ்டம் தந்தால் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் தந்தால் நான் ஹிதுமத்து செய்வேன், எந்த ஹிதுமத்துடைய வாய்ப்புமே இல்லை, அதுதான் நான் தலாக்கு கேட்டேன். உங்களுக்கு ஹிதுமத் செஞ்சால் தான் எனக்கு என்ன கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். அப்படி எந்த வாய்ப்புமே இல்லை. இப்போ எல்லாம் அந்த வாய்ப்பை கொடுத்துட்டான், இப்போ வாய்ப்பை கொடுத்துட்டான், அதனால் வாங்க நம்ம போகலாம். அது மாதிரி அவுலியாக்கள் எந்த சிரமமும் இல்லைன்னா அல்லாட சொல்லுவாங்க, என்ன இல்லை என்ன மறந்துட்டியா, என்ன எதுவும் எனக்கு ஒரு தலைவலி கூட வர மாட்டேங்குது, என் ஞாபகமே இல்லையா உனக்கு. இப்போ அது மாதிரி நமக்கே நம்ம மேலே சந்தேகம் இருந்துச்சு, ஆமாம் சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கிறோமா, என்ன கரெக்டு தானா. இப்போ தெளிவாயிருச்சு, ஆமாம் அல்ஹம்துலில்லாஹ் சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கிறோம். நமக்கு எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த எதிர்ப்புகள் பொய்யான எதிர்ப்பு, என்ன நம்ம மேலே உண்மையான குற்றச்சாட்டுகள் வந்தால் நம்ம தப்பு செய்கிறோன்னு அர்த்தம். உண்மையான குற்றச்சாட்டுகள் நம்ம மேலே வைக்கிறாங்கன்னா அப்போ நம்ம தப்பு செய்கிறோம். செய்யாத குற்றம் நம்ம அவங்க சொல்கிறாங்கன்னா அப்போ நமக்கு என்ன ஆகும், நான் கரெக்டாக தானே இருக்கிறேன்றது தெளிவாயிடும். அப்போது நம்ம செய்யாத தப்புகளை என்ன செய்கிறாங்க, தப்பே இல்லாத விஷயங்களை அவங்க நம்ம மேலே வச்சு நம்மை குற்றம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் இப்போ அல்லாஹ் தஆலா அவன் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய துணையும் நமக்கு இருக்குது. அஹ்ல பைத்துகள் அவர்களுடைய துணையும் இருக்குது.
அவர்களுடைய ரத்தம் தான் நம்மன்றதையும் அல்லாஹ் நமக்கு விலக்கி கொடுத்துருக்குறான். எல்லா அவுலியாக்கள், கௌஸ் நாயகம், ஹாஜா நாயகம் அவர்களுடைய, நம்முடைய ஷேகுமார்கள் அத்தனை பேருடைய, நூரி நாயகம், ஆரிஃப் சர்கார் வரைக்கும் எல்லா ஷேகுமார்களுடைய தவஜ்ஜு, அவர்களுடைய கவனமும் அவர்களுடைய ஃபைலானும் நமக்கு இப்போது இன்னும் பலமாக இருக்குது. இன்னும் பலமாக இருக்குது. ஏற்கனவே சொல்லுவாங்க எத்தனையோ முரீதுகள், ஆரிஃப் சர்கார் தான் இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. ஆரிஃப் சர்கார் தான் தோன்றதில்லை, அப்படி தான் தெரியுது எங்கள் கண்ணுக்கு. ஆரிஃப் சர்கார் தமிழில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரிஃப் சர்கார் தமிழில் எப்படி பேசினா எப்படி பேசுவாங்களோ அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அது இன்றைக்கி நேற்று இல்லை, பல காலங்களாக நம்ம பெருபாய்கள் பலரும் அவங்க அப்படி யோசித்து சொல்கிறதில்லை, அப்படி அல்லாஹ் அவர்களுக்கு காட்டணும். யாரும் என்ன செய்யலை, இப்படி யோசித்து அப்படி இது பண்ணலை. அது மாதிரி அல்லாஹ்தால அவனுடைய அந்த பாக்கியத்தை, அவன் கொடுத்த பாக்கியம்தான், அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தான். இந்த கிலாஃபத்துன்றது ஒரு பொறுப்பு. இது பாக்கியமும் தான், ஒரு பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்பது தான் நம்முடைய கவலை. அதுதான் நம்முடைய சிந்தனையில் எல்லாம் அதுதான் நிறைஞ்சிருக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்படி நம்முடைய சிந்தனையில் ஏதும் தவறு இருந்தால் அல்லாஹ்தாலா அதை திருத்தி நன்மையால் நம்முடைய சிந்தனைகளை அல்லாஹ் நிரப்புவானாக. அவர்கள் சொன்ன எந்த குற்றச்சாட்டுகளும் ஷரியத்துடையபடி, குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையிலோ இல்லை துனியாவுடைய அடிப்படையிலோ அல்லது சூஃபியாக்களுடைய வழிமுறைகளுடைய அடிப்படையிலோ எதுவும் குற்றமே கிடையாது. அவங்க சொன்ன எந்த குற்றமும் என்ன கிடையாது, குற்றமே கிடையாது, பிரச்சனையே இல்லை. இப்போ இல்லாத ஒரு விஷயத்தை தான் அவர்கள் பிரச்சனையாக ஆக்கியிருக்கிறாங்க. நாம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஹக்குடைய பாதையில் அல்லாஹ்தாலா அலி நாயகத்துடைய அதே கதமில், அவர்களுடைய அடிச்சுவட்டில் அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கிறான். அவர்களுடைய பொறுப்பில் நாம் இருக்கிறோன்றது தான் அல்லாஹ் நமக்கு அந்த முதல் கனவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு விலக்கி காட்டினது. அல்லாஹ்தாலா அதை பூர்த்தியாக்குவான். அது ஒன்றும், அது அவனுடைய வேலை. எப்படி ரசூலை யார் நியமிப்பது, அது அல்லாஹ்வுடைய. யாரும் ஒரு மனுஷன் நான் ரசூல் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஆக முடியாது, நான் நபி ஆகிடணும்னு யார் நபி ஆக முடியாது, அல்லாஹ் தான் ஆக்கணும். அதே போல தான் யாரும் தானாக வலியாகவும் முடியாது, அல்லாஹ் தான் ஆக்கணும். அதே போல தான் யாரும் இமாமாக மெஹதியாக, இமாம் மெஹதியாக ஆக முடியாது, யாரும் என்ன செய்ய முடியாது, ஆக முடியாது. அல்லாஹ் தான் என்ன செய்யணும், ஆக்க வேண்டும், அவ்வளோதான். அல்லாஹ் யாரை ஆக்க நாடுகிறானோ அதில் யாரும் தலையிட முடியாது. அதில் யாரும் அது என்ன இவர், அது என்ன அவர், ஏன் இவர், ஏன் அவர், ஏன் ரசூலுல்லாஹ் நபியாக ஆக்கப்பட்ட பொழுது எல்லாரும் தான் கேட்டாங்க, அல்லாஹ்வுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? கேட்டாங்களா இல்லையா? கேட்கலையா? கேட்டாங்க. வரலாறு என்னென்னமோ பேசினாங்க. ஒரு
ஒரு அனாதை தான் கிடைச்சி, வேறு ஆளே கிடைக்கல, இந்த ஆள் தான் கிடைச்சிச்சா. அப்படித்தான் அல்லாஹ் ஆக்குவான், அப்படிதான் என்ன செய்வான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய செயலே அப்படித்தான். மனிதர்களுடைய செயல் வேற மாதிரி, நம்முடைய சிந்தனை நம்முடைய அமைப்பு என்னது அது வேற மாதிரி இருக்கும். அல்லாஹ் செய்கிறது வேற மாதிரி இருக்கும். அவனுடைய இதில் நம்ம என்ன செய்ய முடியாது. அவன் நல்லது செய்யணும்னா கஷ்டத்தை கொடுத்து தான் செய்வான். ஒருத்தர் அவன் பெரிய ஆளாக இருக்கணும்னா உலகமே ஒன்றும் இல்லை அற்பமாக நினைக்கிற ஆளை தான் அல்ல அவன் பெரிய ஆளாக்குவான். என்னது இவரெல்லாம் என்ன, அதான் அவனுடைய குதிரத். அப்படி ஆகுனா தான் நான் யாருன்னு அவன் என்ன சொல்ல காட்டுவது மாதிரி. அப்போ அல்லாஹ் நமக்கு கொடுத்த பொறுப்பு தானே தவிர நாம் எதையும் பெருமையாக நினைக்கல. இது வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே என்ன செய்யணும், குதிக்கணும், ஆட்டம் போடணும், அது மாதிரியான எண்ணங்கள் இல்லை. நாம் ஹிதுமத்து செய்யணும் அவ்வளோ. இன்றைக்கு சமுதாயம் முஸ்லீம் மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவரும் சிரமத்தில், துன்பத்தில், கஷ்டத்தில் இருக்கிறாங்க. எல்லோருடைய கஷ்டமும் தீர்க்கப்பட வேண்டும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும், எல்லோரும் நிம்மதியாக இருக்கும், எல்லோரும் எல்லா பாக்கியங்களும் பெற்று மகிழ்ச்சியான நிலையில் இருக்கணும். அதுதான் நம்முடைய நோக்கம், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இது வரைக்கும் அப்படி எந்த நோக்கமும் வந்ததில்லை. இனியும் அல்லாஹ் நம்மை எந்த நோக்கமும் வராமல் அல்லாஹ் பாதுகாப்பாங்க. நாம் இந்த சிலசிலா ஆரம்பித்ததோ இது வரைக்கும் நம்ம வந்திருக்கிறதோ பயங்கரமான திட்டங்கள் ஏதாவது போட்டு ஆரம்பத்துலேருந்து இருக்கக்கூடிய முறிதலுக்கு தெரியும் எப்படி ஆரம்பிச்சிச்சு, எப்படி வந்துச்சு, என்ன ஏதாவது பயங்கரமாக உட்காந்து திட்டம் போட்டோமா, ஏதாவது ஒன்றுமே இல்லை. அப்படியே போனோம், அவ்வளோதான். இப்படி வந்தால் இப்போ இங்கே நிற்கிது. இங்கேருந்து இனி எங்கே போகும் அதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் இது வரைக்கும் நமக்கு ஹைரை தான் கொடுத்துருக்குறான். இது வரைக்கும் அல்லாஹ் செஞ்சது எல்லாமே என்னதான் ஹைரு தான். இனியும் அல்லாஹ் பெரிய ஹைரை தான் கொடுக்க போகிறான். இப்போ அல்லாஹ் செஞ்சிருக்கிறதும் ஹைரு தான், இனியும் அல்லாஹ் நமக்கு பெரிய ஹைரை தான் கொடுக்க போகிறான். அது மற்றவங்க ஏற்றுக்கட்டும் ஏற்றுக்காமல் போடும், அது என்ன அல்லாஹ் கொடுக்குறதே. ஆனால் லா மானியா லிமா அஅதைத், அல்லாஹ் நீ கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. வலா முஅத்திய லிமா மனஅத், நீ தடுத்து விட்டால் யாராலும் கொடுக்க முடியாது. யாராலும் யாரும் என்ன எங்களுக்கெல்லாம் அது மாதிரி ஒன்றும் நடக்கலை, அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்ன சில பேர் கனவு யார் வேணால் பார்க்கலாம். அது எப்படி இப்போ நீங்கள் பார்த்து காட்டுங்களேன். அது நினச்சிட்டு படுத்தா அப்படி வந்துடும். சரிங்க, உலகத்தில் எத்தனை பேர் ரசூலுல்லாஹ் கனவுல வந்து நினச்சிட்டு படுக்கிறாங்களா இல்லையா? ஒன்றும் பெருசாக அப்படி இப்படி போக தேவையில்லை. ஆசைப்படுறாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் ஒரு தடவைனாச்சும் கனவுல பார்க்கணும். ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்குற பெரிய பாக்கியமா இல்லையா? அதுக்காக எத்தனையோ செலவாத்துகள், துவாக்கள், தொழுகை, அது என்னென்னமோ இருக்குது. அப்படி எவ்வளோ அமல் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, வருஷக்கணக்காக அமல் செய்தும் பார்க்காதவங்க இருக்கிறாங்க. நினைச்சா நடந்துருமா? கொஞ்ச நாச்சும் ஒரு நம்ம என்ன பேசுகிறோம் அதெல்லாம் அப்படி என்ன சொல்கிறாங்க,
கனவுல யார் வேணால் பார்க்கலாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் நுபுவத்துடைய 40 ஒரு பங்குன்னு சொன்னாங்களே, அது என்ன சொல்றீங்க? யார் வேணா எப்படி வேணா பார்த்துக்கலாம், நினைச்சதெல்லாம் பார்த்துக்கலாம்னா எல்லாத்துக்கும் ஜாலியாக போயிருமே. இன்னைக்கு நான் வந்து நல்லா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் உக்காந்து நல்லா ஒரு என்ன சாப்பிட போறீங்க? நமக்கு தெரிஞ்ச பிரியாணி, வேற என்ன சாப்பிடும்? அரேபியன் மந்தி சாப்பிடலாமா? மந்தி பிரியாணி அப்படி 3 ஆட்டை அப்படி இது பண்ணி, நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்? தூங்கி 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போக போகிறேன். போய் எல்லாம் மந்தி பிரியாணி. அப்புறம் என்ன வேணுமா? இந்த உலகத்தில் தானே ஹலால் ஹராம்லாம். கனவுல என்ன ஹலால் ஹராம்? அப்படி எல்லாரும் நினச்சிக்கிட்டு தூங்கி நல்லா கனவு பார்த்து ஜாலியாக எழுந்திருக்கலாமா இல்லையா? இப்போ எந்த அளவுக்கு இவங்க அறிவை அடக வச்சுட்டு பேசுகிறாங்க. கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல். ஒரு கனவு அல்லாஹ் புஷ்ரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய புஷ்ரான்னு சொல்றாங்க. வஹி நின்று போச்சு, இனி வஹி இல்லை. ஆனால் நல்ல கனவுகள், சுப செய்தி சொல்லக்கூடிய கனவுகள் உண்டுன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்போ யாரு வேணா என்ன வேணா பார்க்கலான்னா இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு, இந்த ஹதீஸுக்கு என்ன மரியாதை? இப்போ சில பேர் பொய்யாக கூட சொல்லுவாங்க, ஒன்றுமே பார்க்காம நான் அப்படி கனவு பார்த்தேன், நான் இப்படி கனவு பார்த்தேன், அடிச்சு விடுறதெல்லாம் இருக்குது. ஏன்னா தப்லீகில் நமக்கு தெரிஞ்சு அந்த ஊருக்கு ஜமாத்துக்கு போனேன், அப்படி ஒரு பெரியார் வந்தார், கனவுல ஒரு பெரியாரை பார்த்தேன், அந்த பெரியார் இப்படி சொன்னார், என்ன அப்படி. அது சில பேர் என்னதுன்னா, நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறோம், பொய் சொன்னாலும் நல்லதுக்கு தானே சொல்கிறோம். உடனே சொன்னார், இந்த ஊரில் வந்து நீங்கள் ஜமாத்து வந்திருக்கிறீங்க, உங்கள் மூலமாக எல்லாத்துல இந்த ஊருக்கு பெரிய பரக்கத்து செய்யணும். அப்புறம் ஏதோ ஒரு ஊரில் அவுலியாக்கள் இருக்கிறாங்க, தர்காக்கள் இருக்கிறாங்க, அங்கே போய் ஜமாத்து போவாங்க. அந்த அவுலியாவே எங்களை வந்து வரவேற்றார், கனவுல வந்து வரவேற்று, நீங்கள் தான் வந்திருக்கிறீங்க, ஊரில் யாரும் சொல்ல மாட்டேங்கிறான், சொல்லுங்கன்னு இந்த அவுலியா தான் சொன்னார் என் கனவுல வந்து. அதெல்லாம் என்னென்னமோ என்னது. ஆனால் அதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, அது உண்மைன்னு சொல்ல முடியாது, பொய்யன்னு சொல்ல முடியாது, அது வேற. இப்போ பொய்யர்கள் எல்லா இதுலேயும் இருக்கிறாங்க. அப்போ அதனால் நம்மளை பொய்யன்னு சொல்லிடுவீங்களா? அல்லாஹ். அப்போ அல்லாஹ்தாலா நம்ம இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை வைத்து பார்க்கும் பொழுது இவங்க தப்பு செய்கிறாங்கன்னு நமக்கு தெளிவாக தெரியுது. இப்போ இதுக்கு பிறகு நம்ம எதுக்கு இவங்களை என்ன செய்யணும்? இவங்களை ஒரு பொருட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை, யாரையுமே பொருட்படுத்த வேண்டிய அவசியம். இப்போ அல்லாஹ்தாலா நமக்கு நன்மை செய்து விட்டான், நன்மை செய்ய நாடி இருக்கிறான், எல்லாம் நமக்கு சுப செய்தியை எல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்தாலா நம்ம கூட இருக்கிறான், நம்முடைய எல்லா ஷேகுமார்களும் நம்ம கூட இருக்கிறாங்க, எல்லா ஷேகுமார்களும் நம்ம கூட தான் இருக்கிறாங்க. வேற மற்ற மக்களை பற்றி நமக்கு கவலையே இல்லை, யார் இருந்தா என்ன இல்லாட்டியா நமக்கு யாரை பற்றியும் கவலையே இல்லை. நமக்கு அல்லாஹ் ரசூல் அஹ்ல பைத்துகள் ஷேகுமார்கள் எல்லோரும் நம்ம கூட இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய
பாதை மிக தெளிவாக இருக்கும். நம்முடைய ஹிதுமத் இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்னும் வேகமாக இன்ஷா அல்லாஹ் நம்ம ஹிதுமத்து செய்ய போகிறோம். ஏற்கனவே அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆமாம், என்னது அதுக்கு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நல்லா இது இன்னும் போதலை, இன்னும் சிறப்பாக செய்யணும், எல்லா மக்களுக்கும் கொண்டு போகணும். இப்போ அதுக்கு ஒரு பாதை திறந்தது மாதிரி, அதுக்கு ஒரு வழி திறந்தது மாதிரி சில அது. ஆனால் எதுவுமே ஒரு இயல்பான முறையில் வரணும், அழகான முறையில், இயல்பாக ஒரு நிதானமான முறையில் வரணும். எப்படி ஒரு செடி, ஒரு விதை செடியாகி அது அப்படியே வளர்ந்து மரமாகி அவசரப்பட்டால் நடக்குமா? என்ன செய்யணும்? அதில் நம்முடைய முயற்சி இருக்குது. நம்ம என்ன செய்யணும்? தண்ணி ஊற்றணும், உரம் போடணும், இதெல்லாம் நம்முடைய முயற்சி. ஆனால் அது வளர்றதுன்றது நாம் பிடிச்சி இழுத்து பெருசாகுது, இன்னும் பெருசாகுதுன்னா வீணாக போயிடும். நாம் செய்ய வேண்டியதுன்னா அதுக்கு தண்ணி ஊற்றணும், உரம் போடணும், என்னென்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். ஆனால் அது வளர்ந்து வருவது அது இயற்கையாக வளர்ந்து வரணும். அப்படி தான் அல்லாஹ்வுடைய கிருபையில் நாம் கஷ்டப்படாமல் இல்லை, நாம் சும்மா இல்லை. நாம் திக்ர் மஜ்லிஸ் நடத்துகிறோம், தாலிமாத்துகள் நடத்துகிறோம், எப்படிலாம் மக்களுக்கு கொண்டு போகலாம் முயற்சி செய்கிறோம், யோசிக்கிறோம், மண்டை போட்டு குழம்புறோம். அவ்வளோதான். அல்லாஹ் நமக்கு வழி காட்டுறான். இப்போ அது வளர்ந்து வருது, வளர்ந்து வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு கட்டத்துக்கு வந்துருச்சு. இனிமே தான் பலன் கொடுக்க போகுது. இனி செல்ல அது நல்லா விரிந்து பலன்கள் உண்டாகி எல்லா மக்களுக்கும் பிரயோஜனம் தரக்கூடிய உயர்ந்த நிலைக்கு அது போகும். இதில் நம்ம எப்போ இது வரைக்கும் எப்படி இருந்தோமோ அதே தான். நம்ம ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. நாம் அதே அமைதியில், அதே நிதானத்தில் தான் நம்ம போகிறோம். அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக. எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா நல்ல வாழ்க்கையை தருவானாக. எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா நல்ல இல்மையும் நல்ல விளக்கத்தையும் தருவானாக. உலகத்தில் அறியாமை அல்லாஹ் தஆலா இல்லாமல் ஆக்குவானாக. உலக மக்கள் அனைவருக்கும் ஹிதுமத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நம்முடைய ஷேகுமார்களுக்கு கொடுத்த எல்லா பாக்கியங்களையும் நமக்கு பரிபூர்ணமாக தருவானாக. அவர்களுக்கு தந்த எந்த சிரமங்களையும் நமக்கு தராதிருப்பானாக. அல்லாஹ் நம்மை கபூல் செய்து கொள்வானாக. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை அல்லாஹ் தஆலா களைந்திடுவானாக. நம்மை அல்லாஹ் தஆலா பரிசுத்தப்படுத்துவானாக. அவனுடைய அரவணைப்பில் அல்லாஹ் நம்மை வைத்துக் கொள்வானாக. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். வஃபிது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم.